காதல் திருமண விவகாரத்தில் ஏடிஜிபி காரில் 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். சிறுவன் கடத்தல் வழக்கின் எஃப்ஐஆர் விவரம் வெளியானது. விவரங்களை சொல்லுங்க. திருவேலங்காடு பகுதியில காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு நபரின் அவர் தம்பி கடத்தப்பட்ட விவகாரத்துல பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் அவர் ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் அடிபட்டு ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையில லட்சுமி என்றவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த லட்சுமி என்பவர் ஆஜராகி ஒரு புகார் ஒன்று கொடுத்ததாகவும், அந்த புகார்ல தனக்கு 2 மகன்கள் இருப்பதாகவும், மூத்த மகன் தனுஷ் வயது 22 என்றும் இரண்டாவது மகன் வயது 18 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 15/4/2025 அன்று தேனி பகுதி சென்ற இளம்பெண் ஒருவரை சென்னையில் வைத்து சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டதாகவும், இது தொடர்பான தகவல்களை கடந்த 9/5/2025 அன்று நேரில் சென்று காவல் கண்காணிப்பாளர்கள் விளக்கமும் கொடுத்து இருவரையும் நேரில் காட்டியதாகவும் அந்த புகார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தான் கடந்த 7/6/2025 அன்று நள்ளிரவு 12:50 மணியளவில் மேலே உறங்கிக் கொண்டிருந்த 18 வயது இளைய மகனை வீட்டுக்கு உள்ளே நுழைந்து மாடி தூங்கியிருந்த போது முகம் தெரிந்த முகவரி தெரியாத 5 ஆண் நபர்கள் 2 கார்களில் கடத்தி சென்றதாகவும், அதில் ஒரு கார் தமிழக பதிவெண் கொண்ட கார் என்றும் மற்றொன்று கர்நாடகா பதிவெண் கொண்ட கார் என்றும் அவர் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு இந்த கடத்தல் சம்பவம் குறித்து தகவலை தெரிவித்ததாகவும், மேலும் தனது மகன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயங்களை ஏற்படுத்தி மீண்டும் TN06G0606 என்ற காரில் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விடியற்காலை 3 மணியளவில் இறக்கிவிட்டு சென்றதாகவும், இவர்களிருந்து எனது குழந்தையும் என்னையும் காக்குமாறு அவர் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடத்தல், வீட்டில் அத்துமீறி நுழைதல், பணத்திற்காக ஆட்கடத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே திருவேலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணின் தந்தை உள்ளிட்ட 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் தான் இந்த முன்னாள் காவல் அதிகாரி இந்த மகேஸ்வரி மற்றும் பிரபாகரன் என்ற ஒரு வழக்கறிஞர், புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது ஏடிஜிபி ஜெயராமையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அரசு வாகனத்தை பயன்படுத்தப்பட்டதாகவும் இதற்கு உடந்தையாக இருந்த காரணத்துக்காகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெகன்மூர்த்தி அவர்களையும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 2 கார்களில் இந்த கடத்தல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. ஒன்று கர்நாடக பதிவெண் கொண்ட கார், மற்றொன்று தமிழக அரசு பதிவெண் கொண்ட கார். மற்றொன்று அந்த சிறுவனை கடத்தி சென்று காயப்படுத்திவிட்டு மீண்டும் TN06G அரசு பதிவெண் கொண்ட 0606 என்ற வாகனத்துல தான் மீண்டும் அந்த சிறுவனை கொண்டு அந்த பேரம்பாக்கம் பேருந்து நிலையம் என்று அதிகாலை 3 மணிகளில் அந்த சிறுவனை விட்டு சென்றதும் அந்த முதல் தகவல் அறிக்கை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விவகாரத்துல புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் தகவல்கள், முழுமையான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. 2 கார்கள் கடத்தப்பட்டு மீண்டும் அரசு வாகன பதிவெண் கொண்ட கார்கள் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தை விடியற்காலை இறக்கிவிட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. கடத்தல் சம்பவமும் நள்ளிரவு 12:50 மணிகளில் நடைபெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த சிறுவனை விட்டு சென்றதும் விடியற்காலை 3 மணி அளவில் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சிறுவனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்படுத்தி மீண்டும் விட்டு சென்றதாகவும் அந்த புகாரில் அவரது தாயார் லட்சுமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விருகம்பாக்கம் உள்ள அவரது வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது அவர் திருவேலங்காடு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல ஜெகன்மூர்த்தி அவர்களையும் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் ஒரு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதேபடி அவரிடம் விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி கதிரவன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.